திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சுமை தூக்கும் தொழிலாளர்கள் 500க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊதிய உயர்வு உள்ளிட்ட 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு சுமை தூக்குவோர் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோரிக்கைகளை நிறைவேற்றித் தர வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அடிப்படை சம்பளம் குறைந்தது 20,000 ரூபாய் அடிப்படை சம்பளம் வழங்கப்பட வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் எஃப்சிஐயிலே மத்திய உணவுக் கழகத்திலே வேலை செய்கிற சுமைப்பணி தொழிலாளர்களுக்கு வழங்குகிற ஒரு நாளைக்கு ரூபாய் 700 ஒரு நாளைக்கு கூலியும் மாத சம்பளம் குறைந்தது 30,000 வழங்குகிறார்கள். அந்த வகையிலாவது வழங்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு நாங்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டு வருகிறோம். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நிறுத்தியிருந்த இருசக்கர வாகனத்தை திருடிய நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தூய்மை பணியாளர் அண்ணாதுரை தனது வாகனத்தை ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நிறுத்திவிட்டு பணிக்கு சென்றுள்ளார். பணி முடிந்து திரும்பி வந்து பார்த்தபோது இருசக்கர வாகனத்தை காணவில்லை. அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சியில் தலையில் குல்லா அணிந்து வந்த நபர் இருசக்கர வாகனத்தை திருடிச் செல்வது பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் சாலையில் வந்த இருசக்கர வாகனம் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. ஆசாரிப்பள்ளம் பகுதியைச் சேர்ந்த ராஜாராம் தனது மனைவி மற்றும் குழந்தையுடன் மருத்துவமனைக்கு இருசக்கர வாகனத்தில் சென்றார். வாகனத்திலிருந்து புகை வந்ததால் வாகனத்தை நிறுத்திவிட்டு அனைவரும் கீழே இறங்கினர். நொடிப்பொழுதில் இருசக்கர வாகனம் தீப்பிடித்து எரிந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீய்ச்சி அடித்து தீயை அணைத்தனர். கல்லிறக்க அனுமதி கேட்டு கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். கல்லிறக்குவோர் மீதான காவல்துறை நடவடிக்கையை கைவிடக் கோரி பொள்ளாச்சி தாலுகா காவல் நிலையத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டனர். போராட்டத்தின் போது விவசாயி ஒருவர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அனுமதி இருக்கும் வரை எங்களுக்கும் தமிழ்நாட்டில் அனுமதி கொடுக்க வேண்டும். டாஸ்மார்க் மட்டும் அனுமதி கொடுத்துவிட்டு கல்லுக்கு ஏன் அனுமதி கொடுக்கவில்லை? கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து கனிம வளங்கள் கேரளாவிற்கு கடத்தப்படுவதை தடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாம் தமிழர் கட்சியினர் மனு அளித்தனர். கருங்கல், சித்திரங்கோடு, நட்டாலம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ளூர் பணிகளுக்காக பாறைகளை உடைக்க அனுமதி பெற்றுவிட்டு அங்கிருந்து லாரிகளில் கற்கள் மற்றும் கனிம வளங்கள் கேரளாவிற்கு கடத்தப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. மலைகளை வெட்டிட்டோம் அப்படின்னா திரும்ப மலைகளை உருவாக்க முடியாது. இங்கு பாத்தீங்கன்னா இரவும் பகலும் தொடர்ச்சியாக வெட்டி கடத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த சாலைகள் முழுக்க பாத்தீங்கன்னா கனிமவள கடத்தல் லாரி தான். எங்க பார்த்தாலும் கனிமவள கடத்தல் லாரி தான். கன்னியாகுமரி அருகே இட்லி தட்டு நடுவே உள்ள துவாரத்தில் 4 வயது சிறுமியின் விரல் மாட்டிக்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. லூத்மாதா தெருவில் வசித்து வரும் ஆரோக்கிய செல்வியின் 4 வயது சிறுமி ஜாவி இட்லி தட்டை கையில் வைத்து விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக குழந்தையின் கை விரல் இட்லி தட்டு நடுவே இருக்கும் துவாரத்தில் மாட்டிக்கொண்டது. நீண்ட நேரம் போராடி விரலை எடுக்க முடியாததால் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். பின்னர் இரும்பு வெட்டும் கருவியின் உதவியுடன் இட்லி தட்டை அறுத்தெடுத்து சிறுமியின் விரலை பத்திரமாக வைத்தனர். தஞ்சை பெரிய கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 18 நாட்கள் நடைபெறும் விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் மே 1ஆம் தேதி நடைபெறுகிறது. உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக பெரிய கோவில் வளாகத்தில் உள்ள பிரம்மாண்ட கொடிமரத்திற்கு மஞ்சள், பால், சந்தனம், தயிர் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் நந்தி மண்டபத்திற்கு முன்பு உள்ள கொடிமரத்தில் நந்தி உருவம் குறித்த கொடி ஏற்றப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பதினெட்டு நாட்கள் நடைபெறும் விழாவில் நாள்தோறும் காலை மாலை பல்வேறு வாகனங்களில் சுவாமி ஊர்வலம் நடைபெறவுள்ளது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் மே 1ஆம் தேதி நடைபெறவுள்ளது. சித்திரை திருவிழா திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர்.
ராமநாதபுரம் மாவட்டத்தில் வறட்சி நிவாரணம் வழங்கக் கோரி 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை மற்றும் ஆரஸ்மங்கலம் பகுதியில் கடந்த ஆண்டு பருவமழை பொய்த்து போனதால் கடும் வறட்சி ஏற்பட்டு நெல் விவசாயம் முழுமையாக பாதிக்கப்பட்டது. இதனால் நஷ்டமடைந்த நெல் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வலியுறுத்தி விவசாயிகள் சில மாதங்களுக்கு முன்னர் போராடியபோது அதிகாரிகள் உறுதியளித்ததன் பேரில் அமைதி காத்தனர். இந்நிலையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டி விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு சார்பில் 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பேரணியாக சென்று ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். அப்போது காவல்துறை தடுத்து நிறுத்தியதால் விவசாயிகள் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்தியும் அதனை ஏற்காமல் தர்ணா போராட்டத்திற்கிடையே உணவும் உட்கொண்டனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பல மாவட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டதைப் போல வறட்சியால் பாதிக்கப்பட்ட ராமநாதபுரம் விவசாயிகளுக்கும் நிவாரணம் வழங்க கோரி கோஷமிட்டனர். ஏற்கனவே 4 மாதம் பொறுத்துவிட்ட நிலையில் நிவாரணம் வழங்கும் வரை போராட்டத்தை தொடரப்போவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். நான்கு மாதமாக போராடி வருகிறோம். எங்கள் போராட்டத்திற்கு எந்தவித பலனும் இல்லை, ஏமாற்றமே மிஞ்சியது. எனவே எங்களுக்கு உடனடியாக வறட்சி நிவாரணம் அறிவிக்க வேண்டும். வறட்சி நிவாரணம் அறிவிக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். ஆனால் டெல்டா மாவட்டங்களுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவகங்கை, மதுரை மாவட்டங்களுக்கு வறட்சி வெள்ள நிவாரணம் அறிவித்திருக்கிறார்கள். முன்பே பாதிப்படைந்த எங்களுக்கு வறட்சி நிவாரணம் அறிவிக்காது மிகுந்த ஏமாற்றம். என்எல்சிக்கு நிலம் வழங்கிய 51 பேருக்கு 1,16,00,000 ரூபாய் கூடுதல் இழப்பீடாக வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டத்தில் கத்தாழை, காரிவெட்டி, கீழ்வளையமாதேவி, மேல்வளையமாதேவி உள்ளிட்ட கிராமங்களில் என்எல்சி இந்தியா நிறுவனத்தின் சுரங்க விரிவாக்கப் பணிகளுக்காக கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் 2013ஆம் ஆண்டு வரை நிலம் கையகப்படுத்தப்பட்டது. இந்த நிலங்களுக்கு கூடுதல் இழப்பீட்டை வழங்கக் கோரி அந்த கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் அமைச்சர் MRK பன்னீர்செல்வத்தின் ஏற்பாட்டில் என்எல்சி இந்தியா நிறுவனம் முதற்கட்டமாக கடந்த மாதம் 6ஆம் தேதி 3.15 ஹெக்டேர் நிலம் வழங்கிய பயனாளர்களுக்கு 9 பேருக்கு மொத்தம் 23,34,000 ரூபாய் கூடுதல் இழப்பீடாக வழங்கியது. அதைத் தொடர்ந்து 2ஆம் கட்டமாக 16.7 ஹெக்டேர் நிலம் வழங்கிய 51 பேருக்கு 1,16,00,000 ரூபாய்க்கான காசோலைகளை என்எல்சி இந்தியா நிறுவனம் நிலத்துறை அதிகாரிகள் வழங்கினர். பாட்காஸ்டின் முக்கியத்துவம் குறித்து இன்றைய அன்பாக்ஸ் பகுதியில் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி. சமீபத்துல பாட்காஸ்ட்னு தனி டேபவே எல்லா சேனலுக்கும் யூடியூப் அறிமுகம் செஞ்சிருக்கு. லைவ்னு ஒரு டேப் இருக்கும், அது பக்கத்துல பிளேலிஸ்ட்னு ஒரு டேப் இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல தான் இந்த டேப் இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாம உலக அளவுல பாட்காஸ்டுக்கான மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவுக்கு 3ஆம் இடம் இருக்கு. குறிப்பா கோவிட் பெருந்தொற்று காலங்களுக்கு பிறகு பாட்காஸ்ட் கேட்கறவங்களோட எண்ணிக்கை இந்தியாவில் அதிகரிச்சிருக்கா. அதனால புது முயற்சி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இதை நிச்சயமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னென்ன பாட்காஸ்ட் உருவாக்குனா நல்ல ரீச் கிடைக்கும்னு சில சஜஷன்ஸ் நான் சொல்றேன். உங்களோட ஜாப் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி ஒரு சீரீஸ் வெளியிடலாம், அல்லது இன்டர்வியூஸ ஆடியோவா வெளியிடலாம். உங்களுக்கு அனுபவம் வாய்ந்த விஷயங்கள் குறித்து அட்வைஸ கூட ஒரு சீரீஸா வெளியிடலாம். இது தவிர புக் ரிவ்யூஸுக்கும் நல்ல ரீச் இருக்கு. சூடானில் ராணுவம் மற்றும் துணை ராணுவத்திற்கிடையே நடைபெற்று வரும் மோதலில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 100ஆக அதிகரித்துள்ளது. வடகிழக்கு ஆப்பிரிக்க நாடான சூடானில் கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் ராணுவ ஆட்சி நடைபெற்று வருகிறது. ஆட்சியை பிடிக்கும்போது ஒற்றுமையாக இருந்த ராணுவமும் அதன் பலம் பொருந்திய துணை ராணுவ படையான RSF என்ற பிரிவிற்கும் இடையே தற்போது அதிகார மோதல் எழுந்துள்ளது. இதன் விளைவாக 2 தரப்பினரும் கடுமையான மோதலில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக விமான நிலையம் மற்றும் அதிபர் மாளிகையை துணை ராணுவம் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளது. இதற்கு எதிர்வினையாக துணை ராணுவம் முகாம் மீது ராணுவத்தினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். 3 நாட்களாக நடைபெற்று வரும் மோதலில் இரவு முழுவதும் துப்பாக்கிச்சூடு மற்றும் வெடிகுண்டு சத்தங்கள் கேட்பதாக அந்நாட்டில் வசிப்பவர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். 2 பிரிவினருக்கிடையே நிலவி வரும் இந்த மோதலில் இந்தியர் உட்பட பொதுமக்கள் 97 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்த இந்தியரின் உடலை தாயகம் கொண்டு வருவதற்கு மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. மேலும் இந்தியர்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று சவுதியில் உள்ள இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது.
தொடர்ந்து செய்திகளை விரைவு செய்திகளாக பார்ப்போம். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி நாளை மற்றும் நாளை மறுதினம் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். நாளை மண்டபம் பகுதியில் உள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் RN ரவி கலந்துரையாடுகிறார். இதனைத் தொடர்ந்து தேவிப்பட்டினத்தில் மீனவ சமுதாயத்தினருடன் ஆளுநர் கலந்துரையாட உள்ளார். நாளை மறுதினம் பரமக்குடியில் உள்ள இமானுவேல் சேகரன் நினைவிடத்திலும் கமுதியில் உள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்திலும் ஆளுநர் RN ரவி மரியாதை செலுத்த உள்ளார். கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரன் வாழ்க்கை வரலாற்றை மையமாக வைத்து எடுக்கப்படும் 800 திரைப்படத்தின் முதல் பார்வையை படக்குழு வெளியிட்டுள்ளது. இலங்கை அணிக்காக விளையாடிய முன்னாள் கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரன் வாழ்க்கை வரலாற்றை மையமாக வைத்து 800 என்ற திரைப்படம் உருவாகிறது. இந்த திரைப்படத்தில் முத்தையா முரளிதரன் கதாபாத்திரத்தில் ஸ்லம்டாக் மில்லியனர் படத்தில் நடித்த மாத்தூர் மிட்டல் நடித்துள்ளார். வெங்கட் பிரபுவிடம் உதவியாளராக இருந்து கனிமொழி என்ற திரைப்படத்தை இயக்கிய ஸ்ரீபதி இந்த திரைப்படத்தை இயக்கியுள்ளார். முத்தையா முரளிதரனின் மனைவியாக மகிமா நம்பியார் நடித்துள்ளார். அந்த திரைப்படத்தின் முதல் பார்வையை முத்தையா முரளிதரன் பிறந்த நாளான இன்று படக்குழுவினர் வெளியிட்டுள்ளனர். பெயரை மாற்றியதால் நடிகர் த்ரிஷா மற்றும் நடிகர் ஜெயம் ரவி ஆகியோரின் ப்ளூ டிக்களை ட்விட்டர் நிறுவனம் நீக்கியுள்ளது. ஏப்ரல் 28ஆம் தேதி பொன்னியின் செல்வன் திரைப்படத்தின் 2ஆம் பாகம் வெளியாக உள்ளது. இதையடுத்து படத்தின் ப்ரமோஷன் பணிகளில் படக்குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இதன் ஒரு பகுதியாக நடிகர் த்ரிஷா ட்விட்டரில் தன்னுடைய பெயரை குந்தவை என்று மாற்றினார். இதேபோல் நடிகர் ஜெயம் ரவியும் தன்னுடைய பெயரை அருண்மொழிவர்மன் என்று மாற்றினார். இந்நிலையில் ட்விட்டரின் புதிய விதிகளின்படி ப்ளூ டிக் பெறுவதற்கு சமர்ப்பிக்கப்படக்கூடிய ஆவணங்கள் இல்லாத பெயரை மாற்றினால் ப்ளூ டிக் பறிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பேரில் ட்விட்டரில் த்ரிஷா மற்றும் ஜெயம் ரவி ஆகியோரின் ப்ளூ டிக்கள் நீக்கப்பட்டன. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டநாதர் கோயிலில் கிடைக்கப்பெற்ற 22 ஐம்பொன் சிலைகள், 55 பீடம் மற்றும் 462 செப்பேடுகளை தொல்லியல் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இக்கோயிலில் 32 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறவுள்ள குடமுழுக்கு விழாவிற்காக யாகசாலை அமைக்க பள்ளம் தோண்டிய போது ஐம்பொன் சிலைகள், திருஞான சம்பந்தரால் பாடப்பெற்ற பதிகம் தாங்கிய தேவார செப்பேடுகள் கிடைத்துள்ளன. தருமபுர ஆதீனத்திற்கு சொந்தமான கோயில் என்பதால் கிடைக்கப்பெற்ற பழமையான பொருட்களை கோயில் வளாகத்திலேயே வைத்து பாதுகாக்க கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதையடுத்து பழமையான ஐம்பொன் சிலைகள் உள்ளிட்ட பொருட்களை சட்டநாதர் கோயிலில் உள்ள பாதுகாப்பு பெட்டகத்தில் வைத்துக் கொள்ள தொல்லியல் துறை அதிகாரிகள் அனுமதி அளித்தனர். இத்துடன் 3 மணி செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இணைந்திருங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.